வணக்கம். இன்னைக்கு நமது திருத்துறைப்பூண்டியின் நாம் தமிழர் வேட்பாளர் வினோதினி அவர்கள் கூட இருக்கோம். அவங்க நம்ம மக்களுக்கு என்ன செய்வாங்க, இல்ல என்ன செய்ய போறாங்க அப்படின்ட்டு அவங்க சொல்ல இருக்காங்க. என்னோட பேர் வினோதினி. நான் எம்பிஏ பட்டதாரி. நம்ம ஊருக்கு இது பண்ணுவேன், இல்ல இது இது எங்க திட்டம், செயல் திட்டம். அதாவது பொதுவா தமிழ்நாட்டிற்கு ஒரு அறிக்கை இருக்கு, வரவேற்கை இருக்கு. இருந்தாலும் நம்ம ஊருக்காக இதெல்லாம் நாங்க வச்சிருக்கோம் அப்படின்னு ஏதாச்சும் ஒரு திட்டங்கள் இருக்கா? இல்ல உறுதியா இருக்கு. என்னன்னா, இப்ப நாங்க மக்கள் மத்தியில போயிட்டு வாக்கு கேட்கும்போது இது எங்களோட நாங்கள் அந்த வாக்குறுதி சொல்லி தான் கேட்கிறோம். அப்ப மக்கள் என்ன சொல்றாங்கன்னா மாற்றம் வேணும். அப்ப நாங்கள் வந்தோம் அப்படின்னா இந்த விவசாயம் சார்ந்த பகுதி இப்ப நான் இங்க நம்ம ஊர்ல எல்லா வளங்களும் உங்களுக்கு இந்த ஊர் தான் எல்லா வளங்களும் இருக்கு. விவசாயம் இருக்குது, தென்னை வளங்கள் இருக்கு, இதே சம்பந்தப்பட்டமான வேளாண் தொழிற்சாலைகளை அமைச்சு கொடுக்கலாம். வைக்கோல் சம்பந்தமாக அட்டை தயாரிப்பதற்கு அதற்கான தொழிற்சாலைகளை உருவாக்கி கொடுக்கலாம். நிறைய தேங்காய் எண்ணெய் உற்பத்தி செய்வதற்காக அதற்கான தொழிற்சாலைகளை அமைச்சு கொடுத்தோம் அப்படின்னா நம்ம கிராமத்து இளைஞர்கள் நம்முடைய பகுதியை விட்டு வெளியூர்களுக்கு சென்றோ அல்லது வெளிநாடுகளுக்கு சென்றோ வேலை பார்க்க வேண்டிய அவசியமும் இல்லை. இங்க படித்த பெண்களுக்கான வேலை வாய்ப்பையும் இதன் மூலம் நம்ம உருவாக்கி கொடுக்க முடியும். இதெல்லாம் நாங்கள் உறுதியாக செய்வோம். கிராமங்கள் தோற இந்த மாதிரியான ஒரு சூழல் தான் இங்க இருக்குது. நிறைய இதுல வர ஒரு ஸ்கூலுக்கு போற பிள்ளைங்களா இருக்கட்டும், காலேஜ் போற பிள்ளையா இருக்கட்டும், பல கிலோமீட்டர் நடந்து போறாங்க. பல கிலோமீட்டர் நடந்து போற மாதிரி தானே ஒரு சூழல் இருக்கு. அதுக்கான ஒரு போக்குவரத்து வசதி, பேருந்து வசதி அமைச்சு கொடுக்கல. ஒரு தரமற்ற ஒரு நிர்வாகம் தான் இங்க நடக்குது. பள்ளிகள்ல பாத்தீங்கன்னா எப்படி நெல் மூட்டைகளுக்கு தார்படுத்தா போட்டு மூடி வச்சிருக்காங்களோ, நிறைய பள்ளிக்கூடங்களை தொடக்க பள்ளிகளை பாத்தீங்கன்னா தார்படுத்தா போட்டு மூடி வச்சிருக்காங்க. அப்படிதான் இருக்கு இங்க நிலைமை. எது ஒன்றுமே அவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எதுவுமே செய்யல. நிறைய கிராமங்களை பாத்தீங்கன்னா ஒரு 20க்கும் மேற்பட்ட கிராமங்களை தேர்தல் புறக்கணிப்பு பண்ணிருக்காங்க. அவர்கள் எடுத்து வைக்கிற குற்றச்சாட்டு என்னன்னா, என்னோட பகுதியில் தண்ணீர் இல்ல, விவசாயத்திற்கு பாசன வசதி கிடையாது, சாலைகள் இல்ல, பேருந்து வசதி கிடையாது. இதுல குறிப்பா என்னன்னா, சுடுகாட்டுக்கு போறது பாதை இல்ல. நிறைய கிராமங்கள்ல எல்லாம் பார்த்தோம்னா வரப்புல இறங்கி போறாங்க. நிறைய வரப்புல, அதுலயும் முன்னாள் எம்பியா இருந்த ஏகே விஜயன் அவர்களுடைய கிராமத்திலயும் சரி, ஐயா எம்பி செல்வராஜ் அவருடைய கிராமத்திலயும் சரி, அங்க சுடுகாட்டுக்கு வசதி இல்லை. அப்படிதான் ஒரு சூழல். சித்தமணி எல்லாம் பார்த்தோம்னா வரப்புல இறங்கிதான் இறந்தவர்கள் தூக்கிட்டு போறாங்க. அதுக்கு அமைச்சு கொடுக்க இந்த அரசுக்கு முடியல. தொடர்ச்சியாக இவர்கள் இந்த மண்ணுக்காக மக்களுக்காக எது ஒண்ணுமே செய்யல. என்ன சொல்லுவாங்களே கம்யூனிசம் அப்படின்னா என்னன்னா, கம்முன்னு இருக்கின்றது போல கம்முன்னு தான் இருக்காங்க. எது ஒன்றுமே இந்த மக்களுக்காக செய்யல. இந்த அண்ணன் சொன்ன இப்ப சீமான பேசினாங்களே, இப்ப பார்த்தோம்னா மக்களுக்கு எதிராக நடக்கிற அநீதிகளுக்காக பேசல, மக்களுடைய உரிமைகளுக்காக போராடல. நாங்களே போயிட்டு ஐயா எங்களுக்கு தண்ணி வரல, சாலைகள் இல்ல, எங்களுடைய விவசாயத்துக்கு பாதுகாப்பு இல்ல, விவசாயிகளுக்கான வாழ்வாதாரம் ஊர்ல நாங்க போய் ஏதாச்சும் கேட்டோம்னா ஐயா என்ன சொல்றாங்க, வாங்க போராடலாங்கிறாங்க. அப்ப நாங்க என்ன பண்ணிருக்கோம், இவரை நம்பி நாங்க வாக்களிச்சு வெற்றி பெற செஞ்சிருக்கோம். எதற்காகனா அவங்க எங்களுடைய அடிப்படை வசதிகளை சரி செஞ்சு கொடுக்கணும், எங்களுடைய உரிமைகளை அவங்க பெற்றுக் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தான் நாங்க செஞ்சிருக்கோம். ஆனா வாங்க போராடலாம்னு சொல்றவருக்கு நாங்க ஏன் மீண்டும் வாக்களிக்கின்றதா எங்களுடைய கேள்வி. இதை பார்த்தோம்னா வங்கநகர் பெருக வாழ்ந்த பகுதியில பார்த்தோம்னா 200க்கும் மேற்பட்ட விவசாய நிலங்கள்லாம் அழிச்சிட்டு சோலார் திட்டம் அமைச்சிருக்காங்க. இப்ப சோலார் ஏற்கனவே நம்ம திருத்துறைப்பூண்டி தொகுதியில நீர்நிலைகளை பாதுகாக்காம இன்னைக்கு தண்ணீர் தட்டுப்பாடுன்றது மிகப்பெரியதா இருக்கு. தண்ணிலாம் உப்பா போயிடுச்சு. எனக்கு எல்லாம் தொண்டை கட்டிடுச்சு. உண்மையை பேசுறதுக்கே சிரமமா இருந்துச்சு. இப்பதான் கொஞ்சம் சரியா இருக்கு. நிறைய கிராமங்கள்ல வெறும் குடம், கிராமங்களை பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டுக்கு வாசலையும் ஒரு 6 குடம் 7 குடம் 8 குடம் இப்படிதான் வச்சிட்டு இருக்காங்க. எதுக்கானா எப்ப தண்ணி வரும்னே தெரியாது எங்களுக்கு அப்படிதான் சொல்றாங்க. வாரத்துக்கு ஒருக்க தண்ணி வரும், எப்ப தண்ணி வரும் தெரியாது. அதனால நாங்க அங்க குடங்களை வச்சிருக்கோம், தண்ணீர் வரும்போது பிடிச்சு வச்சுப்போம் அப்படிங்கிறாங்க. அப்ப இப்பயே அப்படின்னா அந்த சோலார் திட்டம் அமைச்சாங்க அப்படின்னா சுற்றுச்சூழல் ஒட்டுமொத்தமா பாதிப்பு அடைஞ்சிரும். குடிப்பதற்கு தண்ணீர் இருக்காது, கால்நடைகளாகவும் பல்லுயிர்களாக இருக்கட்டும் வாழ்வதற்கான ஏற்ற ஒரு சூழலே இருக்காது. இதை இன்னும் வங்கநகர்ல என்ன பண்ணிருக்காங்கன்னா 100 ஏக்கரை தரிசு நிலங்களே இல்லது விளைநிலங்கள் அதை என்ன பண்ணிருக்காங்க, சோலார் திட்டம் அமைச்சிருக்காங்க. அதுல என்ன சொல்லி அந்த நிலங்களை கேட்டிருக்காங்க அப்படின்னா, நாங்க இங்க இயற்கை விவசாயம் பண்றதுக்காக எங்களுக்கு இந்த வயல் வேணும்னு சொல்லி வாங்கி மக்களை ஏமாற்றி இன்னைக்கு சோலார் திட்டம் அமைச்சிருக்காங்க. எதுக்காக நான் இது சொல்றேன்னா, தொடர்ச்சியாக இவர்கள் விவசாயத்திற்காகவும் எதிராக தான் ஒண்ணு பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்கனவே ஒரு ஆய்வறிக்கை சொல்லுதுல, இப்ப நம்முடைய டெல்டா பகுதி உலகத்திற்கே உணவளித்த ஒரு பகுதி. இந்த பகுதி 2050 பார்த்தோம்னா இது தரிசு நிலமா போயிடும், விவசாயத்துக்கு ஏற்ற நிலமாக இந்த டெல்டா பகுதி இருக்காதுன்ற மாதிரி ஒரு ஆய்வறிக்கை சொல்றாங்க. அப்ப இதெல்லாம் இவர்கள் பாதுகாக்க தவறியதுனாலதான் இன்னைக்கு தொடர்ச்சியாக நாம் தமிழ் பிள்ளைங்க நாங்கள் களத்தில் நின்றுட்டு இருக்கோம். சாலைகள்ல பாத்தீங்கன்னா குக்கிராமங்கள்ல மிக கொடூரமா இருக்கு. மெயின் ரோட்லயும் அப்படிதான் இருக்கு. இதெல்லாம் தரமான சாலைகள் நாங்க அமைச்சு கொடுப்போம். நிறைய பிள்ளைங்களை பார்த்தா பாவமா இருக்கு. நான் ஆரம்பத்துல இங்க உள்ள வரும்போது தொகுதியை பத்தி எதுவும் தெரியாம உள்ள இறங்கி 4 மாசமாக நாங்க இப்போ ஐயா எப்படி வராரு, மரிமுத்து ஐயா எப்படி வராருன்னா, நாங்க ஒவ்வொரு கிராமமா போறோம், மக்களை சந்திக்கிறோம், தொடர்ச்சியா மக்கள்கிட்ட திண்ணை பிரச்சாரங்கள் மாதிரி பண்றோம். இவங்க என்ன பண்றாங்கன்னா, நாங்க இந்த பகுதிக்கு நாங்க வர போறோம் முன்கூட்டியே அங்குள்ள பொறுப்பாளர்கிட்ட சொல்லிட்ட பிறகு இவங்க எல்லாரும் மக்கள்லாம் ரோடுக்கு வந்துடுறாங்க. அங்கே நின்று மக்களை சந்திச்சுட்டு போயிடுறாரு. அப்ப இவர்களுக்கு அவர் குக்கிராமத்துக்கு போக வேண்டிய வேலை இல்லை. அதனால அவருக்கு மக்களுக்கு என்ன தேவைன்றது, மக்களுக்கோட வாழ்வாதாரத்தை உயர்த்துறதுல எது ஒன்றுமே அவருக்கு தெரியாது. ஃபர்ஸ்ட் இப்ப எல்லா மக்கள் என்ன சொல்றாங்கன்னா, ஐயா போன தேர்தலில் ஓட்டு கேட்டு வந்தாரு, அதுக்கப்புறம் 2026 தேர்தலில் ஓட்டு கேட்க வராரு, இதுக்கு முன்னாடி நாங்க அந்த 5 வருஷம் நாங்க பார்க்கவே இல்லை அப்படிதான் சொல்றாங்க. இதெல்லாம் நாங்கள் நிச்சயமா சரி செஞ்சு கொடுப்போம். ஏன்னா இந்த கட்சியை பொறுத்தவரையும், இந்த நாம் தமிழ் பொறுத்தவரையும்
ஒரு மண்ணுக்கான மக்களுக்கான கட்சி. இப்ப நான்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட என்னோட 6 மாச கை குழந்தையை தூக்கி வச்சுட்டு தான் இந்த ஹைட்ரோகார்பன் மீத்தேன் மீத்தேன் திட்டங்களுக்காக போராடி இருக்கேன், நீட் எக்ஸாமுக்காக போராடி இருக்கேன், மண்ணுக்கான மக்களுக்கான பிரச்சனைக்காக போராடி இருக்கேன், நிறைய மருத்துவமனையில் தரமற்ற மருத்துவம் இருக்கும் அதுக்காக எடுத்து போராடி இருக்கோம். தொடர்ச்சியா நாங்கள் மக்கள் களத்தில் நிற்கிறோம். எதற்கான நாங்களும் இதே மாதிரி வழிவேதனைகளை பார்த்து 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 எங்களுக்கான அடிப்படை வசதிகள் இல்லை, எங்களுடைய வாழ்வாதாரம் உயரலை, நம்ம நிலம் அளிக்கப்படுது, உரிமைகள் பறிக்கப்படுதுன்னு சொல்லி பார்த்து பார்த்து அதோட வழியை உணர்ந்துதான் இதற்காக போராடினா செந்தமிழ் சீமானங்களோட நாங்கள் பயணிச்சுட்டு இருக்கோம். அப்ப எங்களுக்கு இந்த வழி வேதனை தெரியும். இப்ப நான் நின்று பேசுறேன்ல, இந்த இடத்துல நிக்கிற நான் வந்து எங்க அப்பா ஒரு சுமை தூக்கும் தொழிலாளர் தான், அவருடைய புள்ளதான் நான். அப்ப இன்னைக்கு சாமானிய பெண்களும் சட்டமன்றத்துக்கு போய் மக்களுடைய பிரச்சனை பேசணும்ன்றாரு எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான். அதற்காக நாங்க நிக்கிறோம், மக்களோட களத்துல நிக்கிறோம். அவருடைய தேவைகள் என்னன்னு எங்களுக்கு தெரியும். நாங்கள் வந்தால் தரமான கல்வி, தரமான மருத்துவம், தூய குடிநீர் இதெல்லாம் நாங்கள் இலவசமா கொடுப்போம். நம்ம பகுதியில் கல்வியோட தரத்தை நாங்கள் உயர்த்துவோம். அதோட கட்டிடங்கள் எல்லாம் வந்து இடிகிற தருவாயில இருக்கு, இதெல்லாம் நாங்கள் சரி செஞ்சு கொடுப்போம். இங்கே பார்த்தோம்னா இந்த புதிய பேருந்து நிலையத்தை பார்த்து இன்னும் திறக்கவே இல்லை. பிள்ளைங்க கல்லூரிக்கு போகிற பிள்ளைங்க, பள்ளிக்கு போகிற பிள்ளைங்களாம் மிகப்பெரிய ஒரு இடர்பாடு தான் அவங்களுக்கு ஏற்படுது. இதெல்லாம் நாங்க வந்து சரி செஞ்சு கொடுப்போம். இந்த நீர்நிலை நாங்கள் வந்து தூர்வாரி நம்ம திருத்துறைப்பூண்டி தொகுதியில 6 குளங்க ஏரியெல்லாம் தூர்வாரி 20 ஆண்டுகளுக்கு மேல ஆகுது. அதுவா அந்த வெள்ளத்துல அடிச்சுட்டு வர அந்த வெள்ளத்துல அதுவா அடிச்சுட்டு போனாதான் உண்டை தவிர அதை யாரும் தூர்வாரல. இதெல்லாம் நாங்கள் வந்து தூர்வாரி நீர்நிலை பாதுகாத்து மக்களுக்கு இருக்கிற அந்த கொஞ்ச நஞ்ச வளங்களையாச்சும் நாங்கள் வந்து இதை பாதுகாத்து கொடுப்போம். தரமான மருத்துவமனையில போய் பாத்தீங்கன்னா தரமற்ற ஒரு சூழல் இருக்கு. ஏதாச்சும் ஒரு அர்ஜென்ட்னு சொல்லி போனா என்ன பண்றாங்க, அவங்க எங்களால பார்க்க முடியல, இங்க சரியான உபகரணங்கள் இல்ல, நீங்க திருவாரூருக்கு போங்கிறாங்க. திருவாரூர்ல இதுல இருந்து திருத்துறைப்பூண்டில இருந்து திருவாரூர் போறதுக்குள்ள எத்தனை ஆக்சிடென்ட், எத்தனை உயிரிழப்புகள் அந்த தரமற்ற மருத்துவத்தெல்லாம் நடக்குது. இதெல்லாம் நாங்கள் நிச்சயமா வந்து தரமானதான் நாங்க கொடுப்போம். நாங்க ஏன் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும், இல்ல மக்கள் ஏன் நாம் தமிழருக்கு வாக்களிக்கணும்? மக்கள் ஏன் நாம் தமிழருக்கு ஆதரிக்கணும், அவங்க ஏன் வாக்களிக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம யாருக்கு நம்ம வாக்களிக்க போறோம்? கிட்டத்தட்ட அரை நூற்றாண்டுக்கு மேலாக இந்த திராவிட கட்சிகள் தான் மாறி மாறி ஆட்சி பண்றாங்க. இதுவரை மக்களுக்காக எது ஒன்றுமே அவங்க செய்யல, விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதாக எது ஒன்றுமே செய்யல. இன்னைக்கு நம்ம சொந்த நிலத்திலே அடிமைகளாக தான் இருக்கிறோம், உரிமைகளை இழந்து ஒரு அடிமையாக தான் வாழ்றோம். கேட்பதற்கு நாதியத்து தான் நம்ம நிக்கிறோம். இங்க தமிழன் கூட ஆளவே இல்லை. காமராஜருக்கு அடுத்து யாருமே இங்க தமிழன் ஆளல. எடப்பாடி பழனிசாமி ஐயா இருந்தாரு, அவர் எதற்காக இங்க வந்து முதலமைச்சரா இருந்தாருன்னே தெரியாது. எது ஒன்றுமே செய்யல. எங்க பார்த்தாலும் மது கடைகள், எங்க பார்த்தாலும் கஞ்சா பணிக்கு பள்ளிக்கு போகிற கல்லூரிக்கு போகிற பிள்ளைகள் சர்வசாதாரணமா பயன்படுத்துறாங்க கஞ்சா. இதெல்லாம் மாறணும், நம்முடைய வாழ்க்கை தர உயரணும், இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு மாற்றம் வரணும். நம்முடைய திருத்துறைப்பூண்டி சட்டமன்ற தொகுதி ஒரு தலை சிறந்த தொகுதியா வரணும். அடுத்த தலைமுறை பிள்ளைகள் இந்த நிலத்தில் வாழ்வதற்கான ஒரு சூழல் வரணும் அப்படின்னா நிச்சயமாக அவங்க நாம் தமிழ் கட்சிக்கு தான் வாக்களிக்கணும். நன்றி, சிறப்பா பேசியிருக்காங்க. மக்கள் வந்து ஒரு சிறந்த தீர்ப்பு அளிக்கணும், இல்ல அவங்களுக்கு ஆதரிக்கணும், ஆதரிப்பாங்க. வாழ்த்துக்கள்.